ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம்னா எம்பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய மணிப்பூர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. எந்த போஸ்டிங்க்குன்னா என்ஜினியரிங், அதாவது அசிஸ்டன்ட் என்ஜினியரிங் ஆர் மேனேஜர் போஸ்டிங்க்கு விட்டுருக்குறாங்க நோட்டிஃபிகேஷன். அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 130 போஸ்ட்டுக்கு விட்டுருக்குறாங்க. 130+ போஸ்டிங்க்கு வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் நடத்த போகிறேங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. இது வந்து யார் கண்டக்ட் பண்றாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் மணிப்பூர் தான் கண்டக்ட் பண்றாங்க. வேரியஸ் டிபார்ட்மெண்ட் உள்ள என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷன்ல வந்து 2 செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். செக்ஷன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ஜெக்டிவ். செக்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிகிரியில் செமஸ்டர் எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கன்வென்ஷனலாக இருக்கும். அதில் வந்து எம்சிக்யூவோ இல்லை 2 மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. மோஸ்ட்லி எல்லாமே கன்வென்ஷனலாக தான் இருக்கும். நீங்கள் சம் சால்வ் பண்ணுற மாதிரியும் தியரி எழுதுகிற மாதிரியும் தான் இருக்குது. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு தான் அவங்க நோட்டிஃபிகேஷன் மெயினாக விட்டுருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குது, டியூரேஷன் எவ்வளோ, மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலில் இப்போ பார்ப்போம். ஸோ இதுக்கு இந்த பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பர் கிளியர் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் ரெண்டையும் கிளியர் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது இன்டர்வியூ வந்து 200 மார்க்ஸுக்கு அப்புறம் தான் கூப்பிடுவாங்க. நம்ம இப்போ டீட்டெயிலாக என்ன டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ வேகன்சி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதையும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனையும் பார்ப்போம். ஸோ சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1, அதாவது செக்ஷன் 1 ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ஜெக்டிவ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது வந்து 2 ஹவர்ஸ்க்கு 200 மார்க்ஸுங்கிற பேசிஸில் நடத்துகிறாங்க. சேம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இந்த ரெண்டுமே அப்ஜெக்டிவ் பேப்பர் தான். அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு 200 மார்க்ஸுக்கு இண்டிவிஜுவலாக நடத்துகிறாங்க பேப்பர் 1 பேப்பர் 2க்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 சொல்லக்கூடிய கன்வென்ஷனல் பேப்பருக்கு பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு ரெண்டாக இண்டிவிஜுவலாக பிரித்து நம்ம செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி 3 மணி நேரத்துக்கு தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1000 மார்க்குக்கு நம்ம எழுத ரிட்டன் மட்டுமே இருக்க போகுது. சேம் இதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டனில் அவங்க சொல்லக்கூடிய மார்க்ஸ் நம்ம மீட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்மளுடைய லீடர்ஷிப், இன்டெலிஜுவல் குவாலிட்டி, அப்புறம் சப்ஜெக்டினுடைய இன்டெப்த்து, ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்ல டெஸ்ட் பண்ணுவோங்கிறத மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ் இருக்கும். ஓவராலாக ரிட்டன் 1000 + 200 1200 மார்க்ஸுக்கு நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் யார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டாக பிஇ ஃபைனல் இயர் இருக்கிறவங்களும் எழுதலாம். ஸோ அது போக என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி கீழே வர அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறவங்களும் எழுதலாம். என்ன ரீசன்னா, ஏன்னா அவங்க வந்து போத் இதே மாதிரி தான் அவங்க யூபிஎஸ்சி சிலபஸும் இருக்க போகுது. கன்வென்ஷனலும் அவங்களும் படிப்பாங்க, ஜிஎஸும் படிக்கிறாங்க, அப்ஜெக்டிவ் டைப்பும் படிக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்போ வேகன்சி வரும் என்னங்கிறதெல்லாம் ஃபர்தராக இன்னும் சொல்லலை. மேற்கொண்டு சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ், சிலபஸ் என்னென்னங்கிறதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் டேட் எப்போ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து கிளியராக அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. இப்போதைக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோங்கிற மாதிரி ஒரு கேலண்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் டேட் மென்ஷன் பண்ணல. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக அது இஎஸ்சி படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்க, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஹை பாசிபிலிட்டி இருக்குது செலக்ட் ஆகிறதுக்கு. தேங்க்யூ.